பிரியமானவர்களே, ஷலோம், பிரைஸ் தி லார்ட். இப்போ நாங்கள் பீட்டர் இன் கேலிக்கன் 2 என்று சொல்லக்கூடிய ஒரு சபையில் இருக்கிறோம். இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேதுரு ஆண்டவரை 3 தடவை மறுதலித்த ஒரு இடம். இதில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கும்பொழுது, அந்த இரவு முழுவதும் ஆண்டவரை அவர்கள் பரிகாசம் பண்ணினார்கள், துன்பப்படுத்தினார்கள், சிறையில் வைத்தார்கள். அப்போது அந்த டைமில் தான் ஆண்டவரை பரிகாசம் பண்ணும் பொழுது பேதுரு இன்னொரு பக்கத்தில் இருக்கும் பொழுது, நீயும் அவரில் ஒருவன் என்று சொல்லும்போது மறுதலித்தான். இப்போ அந்த இடத்துல சர்ச் கட்டியிருக்கிறாங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பழைய காலத்தில் இருந்த அந்த பாறைகள், ஓகே, அது அப்படியே விட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அது ஒரு அடையாளத்திற்கு. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே ஸோ 2 கையும் கட்டிட்டு என்ன பண்ணுவாங்கனாக்கா, இந்த ஷோல்டரில் கயிற்று கட்டி அவங்கள அந்த டஞ்சன் அப்படின்வாங்க, பாதாள குழி, சரிங்களா, அதில் விடுவாங்க. மேலேருந்து தான் இறக்கி விடுவாங்க. இப்போ அந்த இடத்த நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஸோ அந்த கயிற்றுல கட்டி இங்கேருந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, கீழே அந்த என்ன சொல்கிறது, அந்த சிறைச்சாலை அது உள்ள அவங்க விட்டுருவாங்க. ஸோ இப்போ இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து எக்ஸ்கவேட் பண்ணி எடுக்கும் பொழுது அதுக்கு சில வழிகளையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த வழியில் போயிட்டு நம்ம பார்ப்போம். ஏன்ஷியன் சிஸ்டம், அந்த காலத்தில் தண்ணீர், இப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தண்ணீர் இதில் தான் சேகரித்து வைப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒவ்வொரு செல்ஸ், இந்த அறைகள், சிறைச்சாலை, அப்போது ஒரு தீர்ப்பை கொடுக்கறதுக்கு முன்பதாக இந்த மாதிரி இடத்துல தான் அடைச்சி வைப்பாங்க. அப்போ இந்த இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் அடைத்து வைத்திருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கயிறு கட்டி போடுறதுக்கு
கல்லுலேயே பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தது ஃபஸ்ட் லெவலு, இது அதோடைய கீழே. நம்ம மேலேருந்து பார்த்த அந்த ஹோல், ஸோ அங்கேருந்து தான் மேலே அப்படியே கீழே இறக்கி விடுவாங்க. ஸோ சங்கீதம் 88 அந்த ஆண்டவருடைய அந்த பாடுகளை அது குறிக்கின்றதாக இருக்கின்றது. சரி பிரதர், வாசிக்கிறீங்களா தமிழில்? ஸோ இது வந்து ஒரு கேத்தலிக் வேர்ஷன் மாதிரி இருக்கும். ஆனால் சங்கீதம் 88ஆம் சங்கீதத்தை பிரதர் வாசிப்பார். ஆண்டவரே, என் மீட்பின் கடவுளே, பகலில் கதறுகிறேன், இரவில் உமது முன்னிலையில் புலம்புகிறேன். என் மன்றாட்டு திருமுன் வருவதாக, என் கூக்குரலுக்கு செவிசாய்த்தருளும். ஏனெனில் என் உள்ளம் துன்பத்தால் நிறைந்துள்ளது, என் உயிர் பாதாளத்தை நெருங்கிவிட்டது. படுகொலிக்குள் இறங்குவோருள் ஒருவராக நானும் கணிக்கப்படுகிறேன். வலுவிழந்த மனிதரைப் போல் ஆனேன். இறந்தோருள் ஒருவராக கைவிடப்பட்டேன். கொலையுண்டு கல்லறையில் கிடப்பவர் போல் ஆனேன். அவர்களை ஒருபோதும் நீர் நினைப்பதில்லை. அவர்கள் உமது பாதுகாப்பில் நின்று அகற்றப்பட்டார்கள். ஆழமிகு படுகொலிக்குள் என்னை தள்ளிவிட்டீர். கார் இருள் பள்ளங்களுக்குள் என்னை கைவிட்டு விட்டீர். உமது சினம் என்னை அழுத்துகின்றது. உமது அலைகள் அனைத்தும் என்னை வருத்துகின்றன. எனக்கு அறிமுகமானவர்களை என்னை விட்டு விலகச் செய்தீர். அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியேற இயலா வண்ணம் அடைபட்டுள்ளேன். துயரத்தினால் என் கண் மங்கி போயிற்று. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகிறேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோருக்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழ் உலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? கல்லறையில் உமது பேரன்பு எடுத்துரைக்கப்படுமோ? அழிவின் தளத்தில் உமது உண்மை அறிவிக்கப்படுமோ? இருட்டினில் அருஞ்செயல்கள் அறியப்படுமோ? மறதி உலகில் நீதி நெறி உணரப்படுமோ? ஆண்டவரே, நானும் உம்மை நோக்கி கதறுகின்றேன்.
காலையில் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என்னை ஏன் தள்ளிவிடுகின்றீர்? உமது முகத்தை என்னிடமிருந்து ஏன் மறைக்கின்றீர்? இருளே என் நெருங்கிய நண்பன். ஆமென். சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனமாய் இந்த சங்கீதத்தை எழுதின ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த இடத்துல இப்போ தான் வெளிச்சம் லைட்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ அப்போ உண்மையாகவே இது ஒரு பாதாளம், ஒரு இருள் நிறைந்த ஒரு இடமா இருந்தது. ஸோ ஆகவே இந்த இடம் ஆண்டவராகிய இயேசுவை ஒரு முழுவதுமாய் இந்த இடத்துல வைத்து மறுநாள் தான் என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அந்த நியாய தீர்ப்புக்காக அழைத்து போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். Okay, God bless you from Peter's Gallican 2.